விவசாய திணைக்களம் மற்றும் விவசாயத்தை நவீனமயப்படுத்தும் கொரியாவின் விசேட வேலை திட்டத்தின் மூலம் சென்ற வருடம் ஆரம்பிக்கப்பட்ட கோபியாவின் மூலம் மிளகாய் செய்கை விருத்தி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. நாம் ஆரம்பகட்டமாக பாதுகாக்கப்பட்ட கூடாரங்களினுள் MICH1 கலப்பின மிளகாய் விதை உற்பத்தியை ஆரம்பித்தோம். இதன் மூலம் மிளகாய் விதைகள் 400 கிலோகிராம் வரை உற்பத்தி செய்வதே எமது இலக்காக இருந்தது. இந்த விதைகளை பயன்படுத்தி தெரிவு செய்யப்பட்ட 10 மாவட்டங்களில் 2000 விவசாயிகளை தெரிவு செய்து அவர்களை 50 குழுக்களாக அந்த விவசாய குழுக்கள் மூலம் எமது நாட்டுக்கு தேவையான உலர் மிளகாய் உற்பத்தியையே மேற்கொள்ள எதிர்பார்க்கின்றோம். நாம் அடுத்த வருட இறுதியில் எமது நாட்டுக்கு தேவையான உலர் மிளகாயில் 7000 மெட்ரிக் டன்கள் வரை உற்பத்தி செய்வதையே இலக்காக கொண்டுள்ளோம். அடுத்த வருடம் இந்த செயற்திட்டத்தில் மேலும் 2000 விவசாயிகளை இணைத்துக் கொண்டு மொத்தமாக 4000 விவசாயிகளுடன் 2000 ஏக்கர்களில் இந்த செயற்திட்டத்தை மேற்கொள்ள எண்ணியுள்ளோம். இதன் மூலம் எமது நாட்டுக்கு தேவையான உலர் மிளகாயின் 10% வரை எமது நாட்டினுள்ளேயே உற்பத்தி செய்ய எதிர்பார்க்கின்றோம். உண்மையில் தற்போது உலர் மிளகாய் இறக்குமதிக்காக நாம் அதிக பணத்தை செலவிடுகின்றோம். அதை இந்த உற்பத்தி செயற்பாட்டின் மூலம் நாம் குறைத்துக் கொள்ளலாம். இந்த வேலை திட்டத்தை தெரிவு செய்யப்பட்ட 10 மாவட்ட விவசாயிகளும் வெற்றிகரமாக செயற்படுத்த வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம். 2015ஆம் ஆண்டு மகா இலுப்பலம பயிர் ஆராய்ச்சி நிலையத்தின் மூலம் வெளியிடப்பட்ட MICH ஹைபிரிட் 1 மிளகாய் வர்க்கம் எமது நாட்டின் விவசாயத்தில் பாரிய திருப்பு முனையாக அமைந்தது. ஹைபிரிட் மிளகாய் வர்க்கம் எமது மிளகாய் பயிரிடும் விவசாயிகளுக்கு பாரிய பிரச்சனையாக அமைந்த இலை சுருளல் நோய்க்கு மத்திய அளவு எதிர்ப்பு கொண்டதாகும். அதனால் இந்த MICH ஹைபிரிட் மிளகாய் வர்க்கம் எமது விவசாயிகளிடையே மிகவும் பிரபல்யமானது. 2015 வரை நாம் இறக்குமதி செய்த விதைகளை விட எமது நாட்டின் MICH ஹைபிரிட் 1 மிளகாய் நோய் மற்றும் பீடை தாக்கத்திற்கு எதிர்ப்புள்ளதாக காணப்படுவதோடு அதன் மிளகாயின் நீளமும் உயர்வாக காணப்படுகின்றது. இந்த MICH ஹைபிரிட் மிளகாய் வர்க்க காய்கள் சிறந்த நிறத்தையும் கொண்டுள்ளது. அது மாத்திரமல்லாது தாவரத்தில் கிடைக்கொள்ளும் அளவும் அதிகமாகும். அதேபோல் தாவரத்தின் உயரம் 75 சென்டிமீட்டர் வரையும் காணப்படும். அத்தோடு 7 மாதம் வரை வணிக ரீதியான அறுவடையும் பெற்றுக்கொள்ளலாம். ஹெக்டேயர் ஒன்றிற்கு 35 மெட்ரிக் டன் வரை அறுவடையும் பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறான சிறப்பியல்புகளை கொண்டுள்ளதால் இந்த MICH ஹைபிரிட் 1 மிளகாய் வர்க்கம் எமது விவசாயிகளிடையே அதிகம் பிரபல்யமானது. எமது விவசாய திணைக்களத்தின் மித்தனிய அரச விதை உற்பத்தி பண்ணை 137 ஏக்கர்கள் பரப்பை கொண்டதாகும். இங்கு எமது நாட்டுக்கு தேவையான பல்வேறு விதைகளின் உற்பத்திகள் இங்கு மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த பண்ணையினுள் பழக்கன்றுகளின் உற்பத்தியும் மேற்கொள்ளப்படுகின்றது. இங்கு தற்போது புதிதாக 10,000 சதுர அடிப்பரப்பின் பாதுகாக்கப்பட்ட கூடாரங்களினுள் MICH ஹைபிரிட் 1 மிளகாய் வர்க்கத்தை பயிரிடுவதற்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளனர். இந்த MICH ஹைபிரிட் 1 மிளகாய் வர்க்கம் என்பது எமது நாட்டில் விவசாயிகள் மத்தியிலே அதிகம் பிரபல்யமான மிளகாய் வர்க்கம் ஒன்றாகும். இந்த மிளகாய் பயிரிடுவதற்கான பணிகள் எவ்வாறு நடக்கின்றன, இங்கு எவ்வாறான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்பது பற்றி தான் இன்று நாம் எமது நிகழ்ச்சியில் பார்க்கவிருக்கின்றோம். இந்த பண்ணையுள் பிரவேசித்த எமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த பண்ணை மிகவும் நேர்த்தியாகவும் மிகவும் வினைத்திறனாகவும் நடத்தப்பட்டு வருகின்றது. இங்கு நடைபெறும் ஹைபிரிட் மிளகாய் விதை உற்பத்தி பற்றி பண்ணை முகாமையாளர் தனது கருத்துக்களை இவ்வாறு எம்முடன் பகிர்ந்து கொண்டார். எமது பண்ணை விதை மற்றும் நடுகை பொருள் அபிவிருத்தி நிலையத்தின் கீழ் செயற்பட்டு வருகின்றது. இங்கு கோபியாவின் வேலை திட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட இல்லங்களினுள், அதாவது 2000 சதுர அடிகள் கொண்ட
5 பாதுகாக்கப்பட்ட இல்லங்களுள் MICH ஹைபிரிட் 1 மிளகாய் விதை உற்பத்தி செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாம் இப்பொழுது பயிர்நடுகை செய்து செயற்கை மகரந்த சேர்க்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு முடித்துள்ளோம். இப்பொழுது எமது செய்கை 2.5 மாத வயதை அடைந்துள்ளது. நாம் இந்த பயிற்சிகையை மிகவும் வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றோம். இங்கு நாம் 2000 சதுர அடியிலிருந்து 20 கிலோகிராம் மிளகாய் விதை வரை உற்பத்தி செய்ய எதிர்பார்க்கின்றோம். இப்பொழுது நாம் அறுவடை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளோம். அதேபோல் விதை தயார்படுத்தல் நடவடிக்கைகளும் படிப்படியாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த MICH ஹைபிரிட் 1 மிளகாய் விதைக்கு நமது நாட்டு விவசாயிகள் மத்தியில் அதிக கேள்வி காணப்படுகின்றது. இந்த MICH ஹைபிரிட் 1 மிளகாய் வர்க்கமானது உயர்ந்ததொரு சந்தை விலையையும் கொண்டுள்ளது. இதன் 1 கிலோகிராம் விதையின் விலை 1,70,000 வரை காணப்படுகின்றது. இந்த 10,000 சதுர அடியில் இருந்து மிகவும் உச்ச அளவு அறுவடையை நோக்கி செல்வதே எமது எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. MICH ஹைபிரிட் 1 மிளகாய் வர்க்கமானது 60 சென்டிமீட்டருக்கு 45 சென்டிமீட்டர் என்ற பயிரிடைவெளியில் ஒரு நடுகை குழிக்கு ஒரு தாவரம் என்ற வகையில் நடுகை செய்ய வேண்டிய வர்க்கமாகும். இதற்கிணங்க ஏக்கரொன்றிற்கு 1500 மிளகாய் கன்றுகள் வரை பயிரிட முடியும். ஏக்கரொன்றிற்கு பயிரிட 200 கிராம் விதை வரை எமக்கு தேவைப்படும். விதை உற்பத்தி செயற்பாடு என்பது மிகவும் அவதானத்துடன் மேற்கொள்ள வேண்டியதொன்றாகும். இதற்கு எமக்கு நன்கு பயிற்றப்பட்ட விவசாய குழு ஒன்று தேவைப்படும். அவர்களுடைய செயற்பாடுகளிலேயே எமது விதை உற்பத்தியின் தரம் தங்கியுள்ளது. எமது இந்த விதை உற்பத்தி பண்ணையின் பிரதான நோக்கமாக அமைவது சிறந்த தரமான விதைகளின் உற்பத்தியாகும். எம்மால் உற்பத்தி செய்யப்படும் இந்த MICH ஹைபிரிட் 1 விதை வர்க்கமானது இலைச்சுருள் நோயில் மத்திய எதிர்ப்பை கொண்டதாகும். அதேபோல் இந்த வர்க்கம் உயர்ந்தளவு அறுவடையையும் பெற்றுக் கொடுக்கின்றது. அதாவது ஒரு தாவரத்தில் இருந்து 2 கிலோகிராம் வரை அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு சந்தை கேள்வியும் மிகவும் உயர்வாக காணப்படுகின்றது. அதேபோன்று நோய்பீடை தாக்கத்திற்கு எதிர்ப்புள்ளதாக காணப்படுவதால் விவசாயிகள் மத்தியில் அதிக வரவேற்பு இந்த வர்க்கத்துக்கு காணப்படுகின்றது. நாம் இங்கு இந்த தாவரத்தில் அடிக்கட்டி பசலையாக ரசாயன பசலையையும் சேதன பசலையையும் ஊடக கலவைக்கு இட்டுள்ளோம். எமது பிரதான நோக்கமாக அமைவது சந்தைக்கு சிறந்த தரமான விதைகளை வழங்குவதே. அதற்காக வளர்ச்சி அவத்தையில் அதிகம் நைதரசன் கொண்ட பசலையை பயிருக்கு இடுவோம். பூக்கள் பூக்கும் அவத்தையில் பொட்டாசியம் பசலையையும் இடுவோம். எமது சொட்டு நீர் பாசனத்துடன் இவ்வாறான பசலை இடலையும் தேவைக்கேற்ப இடுகின்றோம். நாம் விதை உற்பத்தியாளர்கள் என்ற ரீதியில் எப்போதும் தரமான விதையை நமது விவசாயிகளுக்கு பெற்றுக் கொடுப்பதையே இலக்காக கொண்டுள்ளோம். நாம் விதைகளின் மூலம் பரவும் நோய்களை தடுப்பதை பிரதானமாக செய்கின்றோம். உலர் வலயத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு வித்து மூலம் பரவும் ஆந்த்ரனோக்ஸ் நோய் பாரிய பிரச்சனையாகும். நாம் அவை அனைத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டு இவ்விதை உற்பத்தியை மேற்கொண்டு வருகின்றோம். நாம் மிளகாய் அறுவடையை 1.5 மாதம் தொடக்கம் 2 மாதத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல் 7 தொடக்கம் 10 நாட்கள் இடைவெளியில் எமது அறுவடையை பெற்றுக்கொள்ளவும் முடியும். இந்த வர்க்கத்தில் இருந்து பச்சை மிளகாயை அறுவடை செய்ய முடிவதுடன் இதிலிருந்து காய்ந்த மிளகாய் உற்பத்தியை மேற்கொள்ளவும் முடியும். இங்கு இந்த பண்ணை செயற்பாடுகளின் வினைத்திறனான செயற்பாடுகளுடன் மிகவும் தரமான MICH ஹைபிரிட் 1 மிளகாய் விதை உற்பத்தி செய்யப்படுகின்றது. இந்த ஹைபிரிட் விதையானது வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் விதைகளை விட சிறப்பியல்புகள் பலவற்றை கொண்டதாக அமைந்துள்ளது. நீங்களும் மிளகாய் செய்கையில் ஈடுபடுபவராயின் இந்த MICH ஹைபிரிட் 1 விதையை உங்களது செய்கையிலும் பயன்படுத்தி பாருங்கள். ஆம், இந்த தகவலுடன் நாம் எமது நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். இந்த விதையுற்பத்தி செயற்பாடுகளின் வெற்றிக்கு காரணமாக இருக்கும் இந்த விவசாய குழுவினருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.